வன்னியரசு உங்கள்கிட்ட தொடங்குறேன். மரக்காணத்தில் ஆறுதல் சொல்வதற்கு செல்கிறார், கள்ளக்குறிச்சியில் மாநாடு, என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அதாவது 2 இடங்கள்லையும் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தது. மாநாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வந்து எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள், எழுச்சி தமிழருடைய பிறந்தநாள் அப்படின்னா நாங்கள் தமிழர் எழுச்சி நாள் அப்படிங்கிற நடத்துகிறோம். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டு, ஒரு கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறோம். கடந்த முறை வந்து வெல்லும் ஜனநாயக மாநாடு, அதை ஒட்டி தான் நாங்கள் நடத்தினோம். அதுக்கு முன்னாடி வந்து சனாதன எதிர்ப்புன்னு ஒன்று பண்ணுங்க மாநாடு. அதுக்கு முன்னாடி வந்து சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை மாநாடு. இது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு வெறும் பிறந்தநாளாக நடத்துறதில்ல, கண்டென்ட்டாக நடத்துவோம். அப்போ இந்த முறை வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து 68 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. நாங்கள் வச்ச கோரிக்கையில் மக்கள் சொல்கிறாங்க வெறும் விசச்சாராயம் மட்டும் இல்லை. இது எப்போ வைக்கிறாங்க அந்த கோரிக்கை? அதான் இப்போ சமீபத்தில் வந்து கள்ளக்குறிச்சி சாவு நடந்தது. அதான் எப்போ நடந்துச்சு? இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட ஆகலை. நீங்கள் அப்படி கூட விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னதாக நடந்தது. நம்ம அப்படி தான் நம்ம வந்து தேர்தல் களத்திற்கு நீங்கள் போனீங்க, அங்கே அதை பற்றியெல்லாம் பேசலையே. இப்போது திடீர்னு தமிழ் சேவை கேட்குறாங்க. அப்போ காலத்தை அந்த நேரமே எங்கள் தலைவர் அவர்கள் மதுவிலக்கு தேவை அப்படிங்கிறத அன்னைக்கே வந்து ப்ரெஸ் மீட், அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் பார்த்தாரு. இதுக்கப்புறம் பத்திரிகையாளர் இது ஒன்று பார்த்தார். இப்போ இது ஏதோ புதுசாக நாங்கள் பண்ணலை. 2015 ஜூலை மாதம் மரியாதைக்குரிய சசி பெருமாள் அவர்கள் இந்த மதுவிலக்கு தொடர்பாக உண்ணாவிரதம், அது ஒரு பெரிய இயக்கமா வந்துச்சு, எல்லா தலைவர்களும் போனாங்க. இடையில என்னாச்சு? இல்லை, அதுதான் நாங்கள் அன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செஞ்சோம். சரி, தமிழ்நாடு முழுக்க. அப்போ இது வந்து ஏதோ நாங்கள் இப்போ நடத்தலை, இதுக்கு முன்னாடி எங்களுடைய கொள்கை கோட்பாட்டில் அது ஒரு மிக முக்கியமானது. அப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா தெரியும், இடையில 2019 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது, 2021 ஒரு சட்டமன்ற தேர்தல் வருது, 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. இந்த 3 தேர்தல் காலகட்டங்கள்லையும் இந்த 2015 தொடங்கின உங்களுடைய அந்த மதுவிலக்கு அல்லது மது ஒழிப்புக்கான விஷயங்கள்ங்கிறது அப்போ மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அல்லது அது மையப்படுத்தப்படலைங்கிறதுலேருந்தும் இப்போ மீண்டும் மையப்படுத்தப்படுறதுல அரசியல் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் நாங்கள் வந்து மது ஒழிப்பு தொடர்பாக பேசி, அறிக்கைகள் வேறு, நிலைப்பாடு வேறு, மாநாடு வேறு. இல்லை, அதுதான் மாநாட்டுக்கு அதிமுக அழைப்பு வேறு. கள்ளக்குறிச்சி மரணம் வந்து நீங்கள் 2014 அப்புறம் 15 அப்புறம் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து மக்களுடைய மனநிலையிலிருந்து மக்கள் அங்கே வந்து இவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற மனநிலையிலிருந்து இது உருவானது. ஓகே, நீங்கள் வந்து ஏன் அன்னைக்கு நடக்கலைன்னா அன்னைக்கு வந்து இந்த மாதிரியான சாவுகள் இல்லை. அப்போ இது சமீப காலமாக இது ஒரு மிக மோசம் மரக்காணத்தில் சாவு நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு அப்படின்னா இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கோ இல்லையோ எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்து இந்த மாநாடை முன்னெடுக்கிறோம். இதில் எந்த இடத்துலையும் வந்து தலைவர் இன்னைக்கு ஊடகவியலாளர் சந்திப்புலையும் தெளிவுபடுத்திருக்கிறாரு, இது தேர்தல் தொடர்பாகவோ அரசியல் தொடர்பானது இல்லை ஆனால் அப்படி தெளிவுபடுத்திருக்காரு. இப்போ நீங்கள் அதிமுகவை அழைக்கிறீங்க, மற்ற பிற கட்சிகளையும் அழைக்கிறீங்க, எல்லாருமே மது விலக்கு அல்லது மது ஒழிப்புங்கிற கொள்கையிலிருந்து பேசக்கூடிய இடத்துல இருந்து அங்கே அவங்க கருத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்கன்னா அந்த கருத்துக்களுக்கான மேடையை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டு கொடுக்கும்போது திமுக அதை என்னவாக பார்க்கும் அல்லது அதுக்கான ஒரு தளம் வருதா அப்படின்னு நான் கேட்குறேன். இது வந்து உங்களுடைய கொள்கை, உங்கள் நிலைப்பாடு தொடர்ச்சியாக நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, மாற்று கருத்து இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் பேசும்போது அது வேறு, அவர் அதை எப்படி அப்ரோச் பண்ணாருன்னு ஒன்று இருக்கும். அல்லது திரு வன்னியரசு பேசுகிறாருன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து நட்பு சுட்டலா தோழமை சுட்டலா பல விஷயத்தை முன் வச்சிருக்கீங்க, அதே விதமாக இவங்க அந்த மேடையை பயன்படுத்துவாங்களா? அப்போ அதற்கும் சேர்த்து விசிக்கே அதுக்கான ஸ்பேஸாக வருமாங்கிறத கேள்வி வருது. அந்த ஊடக சந்திப்பில் 2வது பகுதியிலையும் சொல்கிறாரு, யாரெல்லாம் கூப்பிடுவீங்கன்னு சொல்லும்போது கேட்கும்போது நாங்கள் வந்து யாரை கூப்பிடுறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் உயர்நிலைக்குழு கூட்டி நாங்கள் முடிவெடுப்போம் யாரை காலிங் பண்ணுறது அப்படிங்கிறத. அதனால இப்போ வந்து நீங்கள் விவாதம் எங்கே வருது, உடனடியாக ரியாக்ஷன் எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் தான் உடன் இருந்தீங்க. அவர் திமுகவை பற்றி கேள்வி வருது, அதிமுகவுக்கும் அழைப்பு கொடுப்போன்றாரு. 3 முறை அதிமுக சொல்லும்போது அப்போ அதில் அவர் ஆர்வமாக இருக்கிறாரா, எல்லா பெரிய கட்சிகளும் வரணுங்கிற இடத்துலேருந்து அதை பேசுகிறாராங்கிற ஒரு கேள்வி அங்கே வருது. அந்த மது ஒழிப்பு புள்ளியிலேருந்து தான் வருது. அதான் அப்போ அதில் வந்து எல்லாருக்கும் ஒரு அக்கறை இருக்குது. எல்லாரும் வாங்க 2016 திராவிட முன்னேற்ற கழக வந்து கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பூரண மது விலக்கு சொல்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுதும் அவங்க வந்து படிப்படியாக நாங்கள் பூரண மது விலக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ 2 பெரிய கட்சி மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இதை எடுத்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அதை வந்து முன்மொழிகிறோம். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்களும் பல முறை பார்த்துருப்பீங்க, உங்கள் தலைவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை பக்கத்துலேருந்து பார்த்துருப்பீங்க, நேர்லேருந்து நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். பார்த்த எல்லாருக்குமான கேள்வி என்ன, திமுகவுக்கு தயக்கம் இருக்கிறதாங்கிறது கேள்வி, அதிமுகவும் வரலாம் அப்படிங்கிறது பதில். அப்போ இந்த இடத்துல இருந்து தான் அதை என்னவா புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கேள்வி. நாங்கள் தெளிவாக இருக்கு, நான் எந்த முன்முடிவுக்கு வரல, அதனால தான் வன்னியரசு அவர்களே அதை விளக்கினார்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். எந்த ஊசலாட்டமும் இல்லை. என் தலைவர் சொன்ன அந்த அவருடைய மொழியிலே நான் சொல்கிறேன். நான்
இன்னைக்கு வந்து இந்திய அளவில் சனாதன சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக அல்லது சனாதன சக்திகளை எதிர்க்கக்கூடிய வலிமை வாய்ந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான உறவு அப்படிங்கிறது கொள்கை உறவு அப்படிங்கிறது நாங்கள் சொல்லலை, கலைஞர் அவர்களே வந்து பல முறை சொல்லியிருக்கிறார். அப்படி எங்களுக்கு ஒரு அணுக்கமான உற்ற தோழனாக இருக்கக்கூடிய கட்சி திமுகவை தவிர வேறு எங்களுக்கு யாரும் இல்லை, இடதுசாரிகளை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை, மதிமுக தவிர எங்களுக்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிறதோ அல்லது கூட்டணியில் விரிசலோ அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத எங்களுடைய நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். ஓகே, இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரம் என்னன்னா இந்த மதுவிலக்கு. நீங்க சொல்றதை நான் முழுசா ஏற்கிறேன். இது முழுக்க முழுக்க கொள்கை சார்ந்து உங்களுடைய தொடர்ச்சியான ஒரு முன்னெடுப்பு சார்ந்த ஒரு விஷயம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீம்ல பண்றோம். இந்த ஆண்டு இந்த தலைப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து வரும்போது தமிழ்நாட்டில் இன்னும் பிற கட்சிகள் இருக்கின்றன. நீங்கள் வந்து மதவாத கட்சி அப்படின்னு பாஜகவை அழைக்க மாட்டோங்கிறீங்க, சாதியவாத கட்சின்னு பாமகவுக்கு அழைப்பு இல்லைன்றீங்க, மற்றவங்களாம் வரலான்ற போது மற்றவர்களில் பல கட்சிகள் இருக்காங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதிமுக தான் குறிப்பிட்றீங்கன்றதுனால ஒரு பிரதான எதிர்க்கட்சியும் வந்தால் நல்லதுன்ற பார்வையில் அதை சொல்கிறீங்களா அல்லது அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை ஏற்கனவே இங்கே வந்து நீங்கள் வந்து இதே கொள்கையை திரு ஜி.கே. வாசன் ஆதரிக்கிறாரு அல்லது நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறது, புதிதாக வந்திருக்கிற விஜய் அவர்களுடைய நிலைப்பாடும் அதுவாக தான் இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு தேமுதிக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்கும் இந்த மது கொள்கையில் வந்து பெரிய மாற்று கருத்து இருக்கிறதாக தெரியல. யாரும் வந்து இங்கே மதுக்கடைகளை இன்னும் நீங்கள் சொல்ற மாதிரி திமுகவுக்குமே முழுக்க வந்து இதை தான் அடிச்சுக்கணும்னு ஆர்வம் இருக்க மாதிரி தெரியல. அதிமுகன்னு தனியாக குறிப்பிட்டு சொன்னதுடைய அர்த்தம் என்னன்னு தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 கட்சி தான் வலிமையான கட்சி. இந்த 2 கட்சி முன்னெடுக்கிறது தான் நடைமுறைக்கு வரும். ஓகே, அப்போ அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சியோ இல்லை நாங்கள் முன்மொழிஞ்சால் கூட அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இது ஒரு பரப்புரையை நாங்கள் வந்து பண்ணுறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான இடமா நாங்கள் வந்து பார்க்குறோம். இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க, இவ்வளோ மோசமாக இருக்குது. அதனால சொன்னால் மது மற்றும் போதை ஒழிப்புன்றோம். போதை ஒழிப்பு இன்னைக்கு வந்து கஞ்சா, ப்ரௌன் சுகர், நீங்கள் வந்து என்னென்ன இருக்கோ அவ்வளோ கொண்டு வந்து இன்னைக்கு வந்து மிக மோசமாக வந்து இந்த இளைஞர்களை நிச்சயமாக அதை பற்றி பேச வேண்டியிருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியை நீங்கள் எடுத்திருக்கீங்க. விவாதத்துக்குரிய ஒரு சப்ஜெக்ட் தான், கவனப்படுத்த வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் தான். காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள் உள்ளிட்ட உங்களுடைய தோழமை கட்சிகளுக்கும் அழைப்பு இருக்கா அப்படிங்கிறத நான் இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களுடைய பிரதானமான அழைப்புங்கிறது யாருக்கு இருந்ததுங்கிற கேள்வியில் இருந்தோம். இன்னொன்று நியூஸ் 18 பேசும்போது முனைவர் திருமாவளவன் சொல்றாரு, அதிகாரிகள் பற்றி ஒரு கருத்து சொல்றாரு. அதிகாரிகளுக்கு வந்து இப்போ இந்த நலத்திட்டங்கள் பற்றி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் சொல்றாரு. இப்போ அதை எதிர்க்கிறீர்களா அப்படிங்கிறதும் புதிதாக இருக்குது. அதாவது இந்த மாதிரியான வரக்கூடிய வருவாயை வைத்துக்கொண்டு நீங்கள் மக்களுக்கான நலத்திட்டங்களை கொடுப்பதுங்கிறது சரியில்லை. உங்கள் இதிலேயே கொடுக்கறதுல மனித வளத்தை பாழாக்கி விட்டு, மக்களை நோயாளிகளாக்கி விட்டு மனித வளத்தை பாழாக்கி விட்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி என்ன பயன் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு காரணமாக அதிகாரிகளை குற்றம் சுமத்துறாரு. அதிகாரிகள் வந்து அரசாங்கத்துக்கு இதெல்லாம் சொல்லணுன்றாரு. நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, அரசாங்கத்தோடு நேரடியாக நீங்கள் தான் சொல்லணும். இட்ஸ் அ பாலிசி டெசிஷன் திரு தராசு ஷியாம் சொல்றாரு. அதிகாரிகள் எப்படி பாலிசி டெசிஷன் எடுக்க முடியுங்கிறாரு. இந்த இதை எப்படி பார்க்க வேண்டியிருப்ப? நலத்திட்டங்கள் வேண்டான்னு விசிகா சொல்லுதா இல்லை எப்படி இருப்போம்? இல்லை அந்த கோணத்தில் தலைவர் முழுசாக தான் படித்து சொன்னேன். அது அந்த மாதிரி இல்லை. என்னன்னா இப்போ நாங்கள் கொடுத்த இந்த காலையில் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் கொடுத்த அறிக்கையில் மொத்தம் வந்து இந்த ஆண்டு மட்டும் 45,000 கோடி இலக்கு, 50,000 கோடியா வர்றதுக்கான முயற்சி பண்றாங்க. அப்படிங்கிறத படிப்படியா 40 அதெல்லாம் ஒளிபரப்பணும். நீங்க வர்றதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியை ஒளிபரப்பி தான் ஆரம்பிச்சோம் இந்த நிகழ்ச்சி. நன்றி. அந்த பகுதி நீங்க சொல்ற கண்டென்ட் அதுல நன்றி. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். அதுல கூடுதல் என்ன சொல்றாரு, 2வது இதுல வந்து என்னன்னா, மது விலக்கை நடைமுறைப்படுத்த முன்வரும் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்ய சிறப்பு நிதி வழங்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை கேட்குறீங்க. இதுதான் இந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்தணும். வெறும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நிதியை கொடுக்கறது இல்லாமல் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறத நம்ம ஒன்றிய அரசு நம்ம கேட்கணும். ஓகே, இப்போ இப்படி வச்சுக்கலாமா? அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறையின் அடிப்படையில் இப்போ திமுக அரசுக்கு நீங்கள் சொல்லிங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தும் மதுக்கடைகளை மூடுவதற்கான கால அட்டவணை வெளியிட வேண்டும் ஒரு கோரிக்கை. எப்படி மத்திய அரசாங்கத்துக்கு 3 விஷயம் சொல்றீங்களோ அதே போல 3 விஷயம் மாநில அரசாங்கத்துக்கு சொல்றீங்க. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும், மது போதைப் பொருட்கள் ஒழிப்பு பரப்புரையில் மகளிர் சுய உதவிகளை பண்ணணும், நோயாளிகளுக்கு சிகிச்சை, இதெல்லாம் இருக்குது. அப்போ இதை ஒரு கூட்டணிக்கான டிமாண்டாக விசிக முன்வைக்குதா இல்லை அடுத்து வரக்கூடிய இடத்துல நாங்கள் இது தொடர்ச்சியாக பயணிக்கிறதுக்கு அப்படிங்கிற இடமா இதை புரிஞ்சுக்க வேண்டியது? இது தொடர்ச்சியாக பயணிக்கிறதுக்கு இது டிமாண்ட் அப்படின்னு முன்னிபந்தனைலாம் இல்லை. இதில் சரி, நாங்கள் அதில் ரொம்ப இருக்கும்.
இது வந்து ஒரு மக்களுடைய கோரிக்கை, மக்கள் எழுப்பக்கூடிய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இது எங்களுடைய முன்னிபந்தனை நீங்கள் அப்படி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் சொல்கிறோம், படிப்படியாக நீங்கள் வந்து 2026லேயே வந்து நீங்கள் வந்து பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லணும்னு சொல்லலை. அந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம பயணிப்பது அப்படிங்கிறது வந்து நல்லது அப்படிங்கிற அந்த அக்கறையில், மக்கள் நலன் சார்ந்த அக்கறையில் இதை பேசுகிறோம். ஃபைன், இதை முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, அதில் இந்த ஆண்டு இதை நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோங்கிற இடத்துலேருந்து வரீங்க. திரு